ஓகே, இப்போ நம்ம பண்ணி வச்ச செட்டிநாடு சிக்கன் கிரேவி வந்து பார்க்குறோம் பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எப்படி நம்ம செய்கிறதா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டேஸ்ட் பண்ணி எப்படி டேஸ்ட்டுங்க நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. சூப்பராக இருக்குது பார்க்குறக்கே. நல்லா இருக்குது, சூப்பர், வேறு லெவல். பார்த்திங்கன்னா நம்ம கேஸ் பற்ற வச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வடைச்சட்டி எடுத்துருக்குறோம். நம்ம 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் செய்ய போகிறோம். ஒரு 1/4 கிலோ சிக்கன் வச்சு தான் செய்ய போகிறோம். ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் ஆயில் ஊற்றிடலாம். ஒரு 75 மில்லி ஆயில் ஊற்றிக்கிறேன். இது நல்லா சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு இதெல்லாம் நம்ம வந்து சேர்த்தணும். ஓகே, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, பட்டை கிராம்பு சேர்த்தியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், நம்ம அறுத்து வச்ச வெங்காயம் மட்டும்னா அதில் நம்ம சேர்த்திக்கணும். ஓகே, இப்போ நம்ம அதையும் சேர்த்தியாச்சு. இப்போ நல்லா நம்ம அதை நல்லா வணக்கி விடணும். நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வணக்கி விடணும். கொஞ்சம் நல்லா வேகணும் எண்ணெயிலேயே. ஃபுல்லாக வச்சுக்கோங்க கேஸை. நல்லா எண்ணெயில் வதங்கணும். ஃபுல்லாக அது நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி வச்சுட்டே இருங்க. பாருங்கள், இப்போ ஃபுல்லாக வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதில் தக்காளி சேர்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி நல்லா வணங்கிடுச்சான்னு பார்த்துக்குங்க. நல்லா பொன்னிறமாக வரணும் வெங்காயம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கணும். இப்போ தக்காளிக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கணும். அப்படின்னா தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்திக்கிறோம். அதையும் நல்லா அந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கி விடணும். அப்புறம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா அந்த தக்காளி வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். அது எப்படி வதங்கணும்னா நல்லா ஒரு சாஸ் மாதிரி வர அளவுக்கு நல்லா வதங்கணும். இந்த தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு வதக்கிருக்கிறோம்ல, அதை நல்லா வந்து ஒரு சாஸ் அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விடணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி விடணும். ஃபுல்லாக வதக்கி விடணும். நல்லா வதக்கி விட்றப்போ உங்களுக்கு தெரியும் இந்த தக்காளி வந்து ஃபுல்லாக சாஸ் மாதிரி ஆயிடணும். அந்த அளவுக்கு வதக்கி விடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கறி மசாலா பொடி போட்டுக்கணும். சிக்கன் மசாலா பொடி கொஞ்சம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லிப்பொடி கொஞ்சம், கரம் மசாலா பொடி கொஞ்சம், அதுக்கப்புறம் மல்லிப்பொடி கொஞ்சம் போடணும். ஓகே, இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா சிக்கன் கரம் மசாலா அதையும் கொஞ்சம் போட்டுக்கணும். அப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இதையும் நல்லா போட்டு அதெல்லாம் நல்லா வதக்கணும். பாருங்கள் எவ்வளோ தூரம் வதங்கணும் பாருங்கள். ஃபுல்லாக இது வதங்குறப்பவே நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கணும். அந்த தண்ணி ஊற்றி எதுக்குன்னா, இப்போ நம்ம போட்டுக்கிற அந்த பவுட்ரெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, மசாலா, இந்த மசாலாவெல்லாம் நல்லா வேகணும். மசாலா வெந்தால் தான் அதோடய டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இப்போ தான் வந்து உப்பு சேர்க்கணும். சில பேர் வந்து வெங்காயத்தோட உப்பு சேர்ப்பாங்க, அப்போ சேர்க்கக்கூடாது. இப்போ தான் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து பாருங்கள், இது நல்லா வந்து நல்லா கிரேவி மாதிரி ஆகணும். கொஞ்சம் கட்டியாகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்டதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து சிக்கனே போட ஆரம்பிக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த பவுடர்லாம் போட்டு மசாலாவெல்லாம் போட்டோன்னாவே சிக்கன் போட்டுருவாங்க. அப்படி போடக்கூடாது. இப்படி நல்லா ஃபுல்லாக பாருங்கள் எந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிக்கனே நம்ம சேர்த்துக்கணும். அப்படின்னா தான் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதுக்கப்புறம் நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு இல்லைன்னா நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கறி எடுத்துருக்குறோம், சிக்கன், அதை நல்லா கழுவி வச்சுருக்குறோம். அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கோம். இதையும் நம்ம வந்து இதை வந்து சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், இப்படி சுற்றி போட்டுருங்க. ஃபுல்லாக சிக்கன் எல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு நல்லா அந்த அடியில் இருக்கிற அந்த கிரேவியெல்லாம் மேலே வர்ற மாதிரி ஃபுல்லாக ஒரு கலக்கி விட்டுட்டு ஃபுல்லாக மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சு பார்த்தா நம்ம சிக்கன் நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், இப்போ வந்து நம்ம நல்லா மூடி வச்சிட போகிறேன்.
ஓகே, நீங்களும் இது மாதிரி மூடி வச்சுக்கோங்க, இல்லாட்டி தட்டம் போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சிக்கன் தயாராகிடுச்சு. அது கூட இப்போ இறக்குறப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம மல்லித்தலை சேர்த்துக்கலாம். மல்லித்தலை சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணி வச்சு இப்போ நல்லா மூடி வச்சுக்கலாம். குழம்பு தயாராகிடுச்சு பாருங்கள். இப்போ குழம்பு தயாராகிடுச்சு பாருங்கள். பார்க்குறக்கே எவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்குன்னு, பார்க்குறக்கே ஒரு சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இதே சிக்கன் கிரேவி வந்து நம்ம வந்து பரிமாறி சாப்பிட்டு பார்க்கலாம். கையில் நல்லா வட்டன்னு நல்லா கெட்டியாக ஒட்டுதுங்க. சாப்பாடுலேயே நல்லா நிறையா குழம்பு ஊற்ற வேண்டியதில் கொஞ்சம் ஊற்றினா போதும். சூப்பராக இருக்குது, வேறு லெவல் குழம்பு. நன்றி.